வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக நாங்கள் கேரளாவில் இருக்க ஜட்டாயு எர்த் சென்டருக்கு போயிருந்தோம். அது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம், பட் அதுக்கான சான்ஸ் அமையலை. ரீசெண்டாக நாங்கள் தென்மலையில் ஒரு ஸ்டேகேஷனுக்காக ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். அதோட வீடியோ ஆக்சுவலாக சேனலில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே போனனால அங்கேருந்து ஒரு 1 hour தான் ஆக்சுவலாக காரில் ட்ராவல். ஸோ அப்படியே ஜட்டாயு எர்த் சென்டரும் போயிட்டு ரிட்டன் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் வந்த டைம் சீசன் டைம்லாம் கிடையாது, பயங்கரமான வெயில். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு அந்த டைமில். பட் பரவாயில்ல, வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் பெருசாக வச்சுருந்தாங்க. கூட்டம் அன்னைக்கு நாங்கள் ஒரு வீக்கெண்டு பயங்கரமான கூட்டத்தில் தான் வந்தோம். இங்கே 2 விதமான டோக்கன் எடுக்கணும் ஆக்சுவலாக. ஒன்று வந்து இந்த ஜட்டாயு எர்த் சென்டருக்கான விசிட் பண்ணுற ஒரு டோக்கனு. செகண்ட் வந்து நீங்கள் என்ன மோட் ஆஃப் இதில் நீங்கள் மேலே போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எதர் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் ரோப் கார் எடுக்கலாம். நிறைய பேரோட ப்ரிஃபரன்ஸ் ரோப் கார் தான், ஏன்னா ஹைட்டும் ஜாஸ்தி, வெயிலும் ஹெவியாக இருந்தனால அந்த வெயிலெலாம் ஆக்சுவலாக நடக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்கு, டோக்கன் எடுக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சு. இது உண்மையிலே ஏதோ ரோப் கார் அண்ட் ஜட்டாயு எர்த் சென்டருக்கு தான் போகிற இடமா, இல்லை பக்காவான ஏர்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. அந்தளவுக்கு நீட் அண்ட் லக்ஸூரியஸாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டோக்கன் வாங்குகிற இடமா இருக்கட்டும், அவங்க வெயிட்டிங் ரூம்னு சொல்கிற அந்த சேர்ஸ்லாம் போட்டிருக்க இடமா இருக்கட்டும், நம்ம போகிற பாத்வேயாக இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷனில் லக்ஸூரியஸாக எல்லா செட்டப்புமே வச்சுருந்தாங்க. ஸோ கீழே நாங்கள் வந்து ஜட்டாயு எர்த் சென்டருக்கான டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் ரோப் காருக்கான டிக்கெட் இருக்கிற இடம் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு அவங்க பேட்ச் வைஸ் தான் ஆக்சுவலாக ரோப் காருக்கு நம்மளை அனுப்புகிறாங்க. ஏன்னா ரோப் கார்ஸ் வந்து ஒரு ரோப் காரில் 4 பேர் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பேட்சாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு இது வந்து ஒரு வெயிட்டிங் பிளேஸ் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு அந்தந்த பேட்ச் முடியும் போது தான் நம்மளை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ எங்களோட பேட்சுக்கான டேர்ன் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 15-20 minutes ஆச்சு. ஸோ சுற்றி முற்றி அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் டோக்கன்லாம் கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் போனோம். உள்ளே போனால் அங்கே ஃபுட் கோர்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ உண்மையிலே வந்து ஒரு மாலோ ஏர்போர்ட்லேயோ இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக மாடிப்படிலாம் ஏறி ஒரு வழியாக அந்த ரோப் கார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அது இந்த ரோப் கார் ஆக்சுவலாக வாழ்க்கையில் எவ்வளோ ரோப் காருக்கு நாங்கள் போயிருந்தோம், பட் ஸ்டில் இது வந்து எங்களுக்கு உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சைல்ட்ஹுட் டேஸ்க்கு எங்களை கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு நாங்கள் வந்து அந்த எப்படா அந்த ரோப் காரில் ஏறுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு அந்த ரோப் காரோட மெக்கானிசமே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் பொறுமையாக வந்துச்சு எங்கள் டர்னுக்கு. நாங்கள் அங்கே ஒரு 5-10 minutes இருந்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்த ரோப் கார்ஸில் இதுதான் இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற ரோப் கார் எத்தனையோ ஊரில் போயிருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக ஏறுற மாதிரி தான் தோணும். பட் இது ஹைட்டும் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி. ஆனால் இதோட ஸ்பீடும் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அங்கே சுற்றி முற்றி வியூவே நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, வெயில் அடிச்சுட்டு இருந்தது மட்டும்தான் ஒரே ட்ராபேக்கு. பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ரிச் க்ரீனாக அந்த மாதிரி ஒரு லுக்லாம் எங்களுக்கு கிடைக்கல. பட் ஸ்டில் வந்து அந்த ஊரோட ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூ எங்களுக்கு கிடச்சிது. அதை வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோப் காரில் நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த ரோப் காரில் நின்று ஃபோட்டோ வீடியோ 360 degreeல எடுத்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நல்ல வியூ கிடச்சிது. குவிக்காகவும் போன மாதிரி இருந்துச்சு. பெருசாக அப்படியே சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக நின்று ஏற்றுவாங்க. பட் இங்கே வந்து ரொம்பவே குவிக்காக இருந்துச்சு. அங்கே தூரத்தில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த ஸ்கல்ப்சர். ஆக்சுவலாக அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10-15 minutesக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபைனலாக ரீச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் பாருங்கள். எங்களுக்கு கிடச்ச வியூ வந்து மறக்கவே முடியாது. அந்தளவு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூவாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஸ்கல்ப்சர் வந்து இங்கே இப்போ எப்படி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு அது பார்க்குறக்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸராக எங்களை அந்த இடத்துக்கு போக விடலை. அது பக்கத்தில் எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு சில இடத்துக்கு பக்கத்தில் மட்டும் அலோவ் பண்ணல, அது டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ரோப் கார் போகிற பாதை. இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. ஊர் ரொம்ப சின்ன ஊராக தான் இருக்குது. அதை சுற்றி காடும் மலையுமாக தான் இருக்குது. இங்கே வர்றவங்க எல்லாருமே வெளி ஸ்டேட்ஸு, மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு டு கேரளா பார்டர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து. அண்ட் எல்லா இடமே இதில் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் மாதிரி தான். ஸோ மக்கள் அங்கங்கே போகிறாங்க. அங்கே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இருக்கிற சின்ன ஸ்நாக்ஸ் ஸ்பாட்ஸ் மாதிரியும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் மேலே வர்ற டயர்ட்னஸ்க்கு பாதி பேர் அங்கேயே ஸ்நாக்ஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிக்கிறாங்க. எல்லாமே ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பீப்புள் வந்து எவ்ரி 5 minutes வாக் பண்ணுறாங்க. அங்கங்கே குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. எங்களை மாதிரி விளாகர்ஸும் அங்கே சுற்றி முற்றி வீடியோஸ் எடுத்துகிட்டே தான் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே மேலேருந்து பார்க்குற அந்த வியூவே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் அங்கேயும் நான் அங்கே சொன்ன மாதிரி
ஒரு ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூ ஆக்சுவலாக எங்களுக்கு மேலேருந்தே கிடச்சிது. அண்டு அங்கே டெம்பிள்ஸுமே இருந்துச்சு, 2-3 டெம்பிள்ஸுமே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்த அந்த கால் தடம், அந்த மலையில் பாறையில் இருக்கிற கால் தடம், அதையும் ஒரு மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ பீப்புள் அங்கே வந்து கோயிலில் ப்ரே பண்ணுறவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுற்றி முற்றி வீடியோஸ் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் அஜெண்டாவில் எல்லாருமே வேறு லெவலுக்கு அந்த என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் நாங்களும் அதே மாதிரி தான் அதை சுவாரஸ்யமாக பார்த்துட்டும் இருந்தோம். இதை உங்களுக்கு எல்லாருக்குமே இதை காட்டி ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வீடியோஸ்லையுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை கவர் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 1 to 2 hours வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணோம். நான் முதலே சொன்ன மாதிரி வெயில் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதுவும் இல்லைனா இன்னோவே சூப்பராக இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலாக அதான் சொன்ன மாதிரி ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்தோம், எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டன் போக ஆரம்பித்தோம். இது வந்து நாங்கள் ரிட்டன் போன இடம். இங்கே வேணால் நம்ம ஃபுட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஜட்டாயு எர்த் சென்டருக்கு நீங்கள் இது வரைக்கும் போகலன்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். See you in the next video. Bye bye.